உண்மைதான். ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கினதும் உண்மைதான். அந்த 18ஆம் படியான் கருப்பும் வெளியில வராது. எனக்கு இங்க இருந்து சேல தேசம் போக விருப்பம் இல்ல, அதனால இந்த கல்லழகருக்கு நான் காவலா இருக்கேன்னு சொல்றாரு. இந்த 18 மந்திரவாதிகளும் நாங்கள் எல்லாரும் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த அழகரை நாங்கள் கடத்த சென்றோமோ அந்த அழகருக்கு காவலா நாங்க இருக்கோம், அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை இவங்க பிறவி பயனா எடுத்துக்கிட்டு அந்த அழகரை காக்குறாங்க. 18 மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து தங்களுடைய உயிரை தாங்களே ஜீவசமாதி படுத்தி கொண்டார்கள். அந்த ஒவ்வொருவரும் ஜீவசமாதி படுத்தி கொண்ட அந்த இடத்தை தான் 18 படிகளாக அமைச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இந்த 18ஆம் படியான் கருப்பும் காவலுக்கு நிக்கிறாரு. அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிற தெய்வம் பொய்யா தெய்வம், அதுதான் இந்த 18ஆம் படி கருப்பு. உண்மை எங்க இருக்கோ அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா கருப்புக்கு நிகரான தெய்வம் இதுமே இல்ல.